ஹசீனா மேடம் வணக்கம். வணக்கம். ஹசீனா மேடம், 27 ஆண்டுகளுக்கு பிறகு, மேடம் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்லா கேக்குது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க மீண்டும் டெல்லியில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப ஆச்சரியமானது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் வாக்குறுதிகள் சம்பந்தமாக பிஜேபி இந்தியா ஒரு பிரஸ் ரிலீஸ கொடுத்திருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கக்கூடியதை நான் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நீங்க 2014 பிஜேபியினுடைய தேர்தல் வாக்குறுதியாக நாங்க 500 வாக்குறுதிகளை கொடுத்தோம். அதுல 499 வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம். அதே போல 2019 235 வாக்குறுதிகள் கொடுத்தோம். அதுல 225 வாக்குறுதிகளை நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியது. நீங்க இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல இவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் 5 ரூபாய்க்கு நாங்க ஸ்லம் கிளஸ்டர் பகுதியில சாப்பாடு கொடுப்போம் சொல்றது, அதாவது குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லா இடங்களுக்கும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அம்மா கேண்டீன் எல்லா இடத்துக்கும் கிடையாது. குறிப்பிட்ட ஸ்லம் பகுதிகளில் தருவோம்னு சொன்னது. இந்த வயதானவர்கள் அத்தனை பேருக்குமே ஆண் பெண் பாரபட்சம் இல்ல, அது 70 வயதை கடந்த எல்லாருக்குமே 3000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் இது எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. எப்படி இது கொடுக்க முடியும்னு தெரியல. நீங்க கர்ப்பிணிகளுக்கு 21,000, பெண்களுக்கு 2,500 ரூபாய் மாதம், 500 ரூபாய் எல்பிஜிக்கான மானியம், இதெல்லாம் தேர்தல்ல அவர்களுக்கான ஒரு சாதகமான அலையை உருவாக்குமா மேம்? சும்மா அள்ளி தெளிச்சிருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் ஒருத்தரோட அக்கௌண்ட்ல வரும் அப்படிங்கறது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். எத்தனை பேருக்கு 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துச்சு? பிகாஸ் இது ஒரு பெரிய நரேட்டிவ் பிஜேபி செட் பண்ணுது. இந்த டாடா ஷோரூம்ல போடுவாங்க பாத்தீங்களா, 1 ரூபாய் லெஸ் 499 ரூபாய். பேச தொடங்கினவனே தூத்துக்குடி செல்வம்னா லைனுக்கு வர இல்லங்க. அண்ணே கொஞ்சம் அவங்கள பேச அனுமதிங்களா? வாய் கூட அவங்க திறக்கலாம், அதுக்குள்ள உள்ள வரீங்க நீங்க. என்ன நீங்க சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள் தான். கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணுவீங்க. அதுக்காக சொல்றேன், ஒரு சின்ன வேண்டுகோள். பேசுறது எனக்கு சகோதரிட்ட அனுமதியோட மேடம் எதிர்க்கிறாங்க. யார் எதிரில பேசிட்டு இருக்காங்களோ எனக்கு ஒண்ணும் கேட்கல. ஆனா அநாகரிகமா பேசுறாருன்னா அவரை நான் ரொம்ப கண்டிக்கிறாங்க. அவர் பேசுறது எனக்கு கேட்கல. கேக்குது. சரிங்களா? அதாவது ஒரு நரேட்டிவ் இவங்க ஃப்ரீ பீஸ எதிர்க்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரீ பீஸ எதிர்க்கிறாங்க அப்படின் போது இவ்வளவு ஃப்ரீ அள்ளி தெளிச்சிருக்காங்க. எங்க பார்த்தாலும் பணம். நான் இப்ப டெல்லி எலெக்ஷன்ல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பா பொறுப்பாளரா இருக்கு. எங்க சீஃப் மினிஸ்டர் ஆம் ஆத்மி பார்ட்டியோட தற்காலிக சீஃப் மினிஸ்டர் அப்படின்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குறிப்பிட்ட அதிஷி மெர்லின் அவர்களுடைய தொகுதியில எங்களுடைய அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி கண்டெஸ்ட் பண்றாங்க. அங்க நான் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருக்கேன். அங்க இருக்கக்கூடிய பெண்களே நம்புறதுக்கு தயாரா இல்லைங்க. அது 2 பெண்கள், இம்பார்ட்டன்டான 2 பெண்கள் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதி அப்படிங்கறதால 21,000 ரூபாய் இவரு கொடுத்து கிழிச்சிட்டாராக்கும் அப்படிதான் பேசுறாங்க. தமிழ் பெண்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% வாக்குகள் தமிழர்கள் வாக்குகள் இங்க இருக்கு. சோ யாரை இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த வாக்குறுதியை நம்புறதுக்கு தயாராவே இல்லை. அவங்களா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லி பாஜக ப்ரூஃப் பண்ணிருக்கு. பெண்களுக்கான ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், வேலை வாய்ப்பின்மை ஆகட்டும், இதெல்லாம் என்ன அவங்களோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இதுக்கு முன்னாடி சொல்லி அவங்க சாதிச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்த சாதிச்சதா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது அயோத்தியாவை நாங்க கட்டிட்டோம் அப்படிங்கிறது. அதையும் அவர்களுடைய தார்மீக குருக்களே எதிர்க்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணாத ஒரு கோவிலுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி இவங்க பண்றாங்கன்ட்டு அவர்களுடைய தார்மீக குருக்களே எதிர்க்கிறாங்க. இந்தியாவோட ஜிடிபி ரேட் என்னன்னு பாக்குறோம், நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னன்னு பாக்குறோம். பாப்கார்ன்ல 3 டிஃபரெண்ட் பாப்கார்னுக்கு வரி விதிக்கக்கூடிய ஒரு பினான்ஸ் மினிஸ்டரை பாக்குறோம். இந்தியா போன்ற நமது கண்ட்ரி மன்மோகன் சிங்ஜி போன்ற ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட் ரெஃபர்மிஸ்ட பார்த்த நம்மளோட கண்ட்ரி இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. பிஜேபியோட இந்த 2 பெண்கள் முக்கியமாக கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய ரமேஷ் பிதூரி,
அப்படிங்கிறவரு பிரியங்கா காந்தியோட கண்ணத்தை போல ரோட வந்து ஜொலிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படிப்பட்ட தராதரம் இல்லாதவங்க எல்லாம், பெண்களை மதிக்காதவங்க எல்லாம் கேண்டிடேட். இவங்க என்ன கர்ப்பிணிகளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க, பெண்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறாங்க? யூபில, உத்தரப்பிரதேசத்துல நீங்க ஆண்டு கொண்டு இருக்கிற மாநிலத்துல நீங்க பண்ணாத பெண்களுக்கான உதவிகளா வந்து நீங்க டெல்லியில வந்து பண்ணிட போறீங்க. மக்கள் டோட்டலா வந்து இவர்கள் மேல் நம்பிக்கை வந்து இழந்திருக்காங்க. இங்க டெல்லியில ஃபைட் அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் காங்கிரஸ்க்கும் தான் மெயின் ஃபைட். பிஜேபி வந்து தன்னை உள்ள நுழைத்து கொள்றதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 70 சட்டமன்ற தொகுதிகளிலும் வந்து பரவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி தான். இங்க டெல்லி அப்படிங்கிறது ஒரு டபுள் சென்னை போல ஒரு சின்ன யூனியன் டெரிட்டரி தான். அப்படின் போது நம்ம இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் ரொம்ப ஈஸியா அலசி விடலாம். இங்க மெயின் ஃபைட் அப்படிங்கிறது காங்கிரஸ் விட்ட ஓட்டுகளை ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்ட இருந்து காங்கிரஸ் வந்து இப்ப அந்த ஓட்டுகளை வந்து ரீகேப்சர் பண்ணணும். அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த திஹார் விசிட்னால அவரோட இமேஜ் குறைந்திருக்கு. அதே மாதிரி பெண் முதல்வர் அதிஷி அவர்களை வந்து டெம்பரரி சிஎம் அப்படின்ட்டு அவரு சொன்னதும் வந்து அவரோட இமேஜ குறைச்சிருக்கு. டெல்லியில நீங்க எங்க எலெக்ஷன் இதுல பாத்தீங்க அப்படின்னாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய போட்டோ தான் இருக்கும், அதிஷியோட போட்டோ இருக்காது. சோ அந்த பஞ்சாப் கம்யூனிட்டியினரும் சிக் கம்யூனிட்டியினரும் வந்து எதிர்க்கிறார்கள். முக்கியமா அதிக அளவுல எதிர்க்கிறாங்க. இப்ப மைனாரிட்டி கம்யூனிட்டி என்ன நினைக்குது அப்படின்னா, மைனாரிட்டி கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஓட்டுகளை காங்கிரஸ்க்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கும் போது பிஜேபி வந்து ஜெயிச்சிடக்கூடாது, அதனால நம்ம ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போடலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங்ல இருக்கவங்கள கன்வெர்ட் பண்ற ஒரு கன்வர்ஷன் போர்ட்ல இப்ப காங்கிரஸ் இறங்கி இருக்கிறீங்க. பிஜேபி எத்தனை ஃப்ரீபீஸ் கொடுத்தாலும் இங்க வந்து ஒண்ணுமே சாதித்து விட போகிறது இல்ல. மக்களுக்கு தெளிவா தெரியுது, அவங்க பொய் சொல்றாங்க, நம்மள வந்து ஏமாத்துறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராமிசஸ் கொடுத்தோம், அவங்க வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. அட்லீஸ்ட் ஆம் ஆத்மி பார்ட்டியாவது ஏதோ 1-2 பண்ணிருக்கு. கங்கைய வந்து கங்கை போல ஆக்குறேன்னு சொன்னார் அவர் யூபில, அது மாதிரி ஆக்கியிருக்காங்கன்னா இல்ல. டெல்லியில பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி மேல மக்கள் கோபமாக தான் இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்ல வந்து பார்ட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி அவருடைய ஸ்டேச்சர் எப்படி இருந்தது, இப்ப அவருடைய ஸ்டேச்சர் எப்படி இருக்கு, கொரோனா காலங்கள்ல ஷீஷ் மஹால் அப்படின்னு கூடிய மஹால அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறதையும் மக்கள் வந்து ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அந்த ஒரு காந்திவாதி அப்படின்ட்டு தன்னை சொல்லி கொண்ட அரவிந்த் கெஜ்ரிவாலோட இமேஜ் வந்து டெல்லி மக்களிடையே வந்து திஹார் பிரவேசத்துக்கு அப்புறமா குறைந்திருக்கிறது. பிளஸ் அவர் கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸையும் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. பொல்யூஷன் ஃப்ரீ டெல்லினாரு, கூவம் எல்லாம் இருக்காது டெல்லியில, கிளீன் வாட்டர் கிடைக்கும்னாரு. அது மாதிரி அடிப்படை வசதிகளே கிடைக்கல. மக்கள் வந்து ஒரே ஒரு கார் வச்சுட்டு இருக்கவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இந்த ஈவன் ஆட் நம்பர், அப்புறம் வந்து இந்த பொல்யூஷனுக்காக டீசல் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஓட்டும் போது அந்த ஒரே ஒரு கார் வச்சிட்டு இருக்க சாமானிய மக்கள் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து கஷ்டப்படுறாங்க. மெட்ரோல யூஸ் பண்ணாலும் அடுத்த கட்டத்துக்கு அவங்க ஆபீஸ் போறதுக்கோ இல்ல காலேஜ் போறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ பேசிக்கலா இங்க ஃபைட் அப்படின்ட்டு டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இதுல ரோலே இல்ல. சோ அவங்களோட யூசுவல் டைவர்சிவ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுல வந்து அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. ஓகே.